ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சீரப் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே இந்த ஹூடி போட்டவன் வந்து ரிப்பீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம ஹீரோயினுக்கு மேலே இருக்கிற அந்த லைட் வந்து ஹீரோயின் மேலே விழுகு வருது. அப்போ ஜூலி வந்து கரெக்டாக பார்த்து கற்றுன உடனே நம்ம ஜோ வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி எடுத்து காப்பாற்றிடுறான். உடனே வந்துட்டு எல்லாருமே பதட்டமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நல்லா இருக்காருன்னா சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்து நல்லா இருக்கியா என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோக்கு வந்து யூமினோட ஞாபகம் வருது. யூமினுக்கு நடந்த எல்லா விஷயமே இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் நடக்கிறதா ஃபீல் பண்ணுறாரு. உடனே இது யாரும் வேணும்னே தான் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி அந்த ரூமில் யாராவது இருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்காக ஓடுறாரு. அங்கே போய் பார்த்தா கரெக்டாக அந்த ஹூடி போட்டவன் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு நம்ம யூமின் அடிப்பட்டப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாரு. யூமினுக்கு அந்த லைட் வந்து விழுந்திருந்தப்போ அடிபட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிருப்பாங்க. அப்போ கூட இருக்கிற எல்லா டீம்மேட்ஸும் வந்துட்டு இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் இது எப்படி ஆக்சிடென்ட்டாக இருக்க முடியும், அப்படின்னா வந்து அன்னைக்கு ரூமில் வச்சு அவளை பூட்டினாங்கல்ல, அது யார் பண்ணது, அதுவும் ஒரு ஆக்சிடென்ட்டுங்கிறீங்களா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஜிசோவும் வந்துட்டு அந்த லைட்டை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து சர்வீஸ் மேன்லாம் கூப்பிடும் போது அவர் வந்துட்டு இந்த ஹூக்ஸ் எல்லாம் கலந்துருக்கு, யாரோ கட் பண்ண மாதிரி இருக்குது, இது எப்படியாவது துரு பிடிச்சி விழுந்துருக்குமா என்னன்னு தெரியல, மார்னிங் செக் பண்ணப்போ நல்லா தான் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி சொல்லும் போது அப்போ யாராவது கட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, யாராவது வேணும்னே இப்படி கட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் எதுக்கு அவங்க பண்ண போகிறாங்க அப்படிலாம் சொல்லி இந்த சர்வீஸ் மேன் கேட்குறாங்க. அப்போ ஜிசோவும் வந்துட்டு உனக்கே அப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. அப்போ நைட் வந்து சிஎஸ்ல உட்காந்து எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஹாங்கிங் டீமும் தேயா டீம் 2 பேருமே உட்காந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே கேம் எல்லாம் வச்சு விளையாண்டுருக்கும் போது ஜானை குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு பதிலாக நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவங்களே குடிச்சிட்டு இருக்காங்க. என்னடி நீ இவ்வளோ குடிச்சிட்டு இருக்க, நீ ஜாலியாக இருக்கியா, நீ சோகமாக இருக்கேன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லி நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தா அவர் ரொம்ப சோகமாக இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு, யார் அது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஜிசோவும் வந்துட்டு அது ஒரு ஆக்சிடென்ட் தான், நீ கவலைப்படாத, எதையும் தேவையில்லாமல் யோசிக்காமல் நீ நார்மலாக இருன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு ஜெனிஃபரோட தங்கச்சி வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே ஜானுக்கு ஒரு மாதிரி பல்ப் எரிஞ்ச மாதிரி இருக்கு. நான் 2 பேருமே ட்வின்ஸாகவே இருந்தாலுமே இவளோட ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்கும், அவளோட ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஜானுக்கு வந்துட்டு அவளை பார்த்த உடனே பிடிச்சிருது. இப்போ ஜெனிஃபரோட தங்கச்சி வந்து ஜெனிஃபர்கிட்ட உன்னை அம்மா வந்து கால் பண்ண சொன்னாங்க, கால் பண்ணி பேசிடு, அவங்க உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னே ஜான் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் சிஸ்டரா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நாங்கள் 2 பேர் ட்வின்ஸுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. ஓ அப்படியா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்கிறது எனக்கு இவ்வளோ நாளாக இவ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜான் யோசிச்சுட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வாஷ்ரூம் போகலான்னு வெளியே வரும்போது நம்ம ஜூலியும் ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவன் பார்த்த உடனே ஒரு மாதிரி சேடாக நின்று இருக்கும் போதே அங்கே ஜோ வரான். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னோட பெஸ்டியும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோ கேட்டிருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோவும் ஜூலியும் வராங்க. நீ ஓகே தானே, ரொம்ப பிடிக்காத, இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோ, கொஞ்சம் சேஃபாக இருந்தலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து கீழே இருந்து வேக வேகமாக என்னத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் என்னடா இவ பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம கை கொடுத்து வாங்கிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்கள் அக்கறையெல்லாம் கீழே கொட்டிடுச்சா, அதனால தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அதை கீழே போட்ட உடனே அச்சோ எல்லாமே கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. ஜூலியும் வந்துட்டு நீ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீ பார்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க. எங்கே ஓடுறேன்னு சொல்லிட்டு ஜோ கேட்கும் போது வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜோவும் வந்துட்டு நம்ம ஹீரோனியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க அந்த பக்கம் போகும்போதே இந்த ஸ்டெப்பில் வந்து யாரோ ஒருத்தன் இந்த ஹூடி போட்டவன் வந்து அங்கே நின்றுட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து வாஷ்ரூம் போயிட்டு உள்ளே வரும்போது பார்த்தா பின்னாடியே வந்துட்டு இந்த ஜேவும் வந்து நம்ம அங்கிள் வந்து கேஷ் ட்ரையர் ஓப்பன் பண்ணி கேஷ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஜூலி ஒரு பெரிய ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறாரு. அச்சோ ஏதாச்சும் பண்ணிட போகிறாள்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக அந்த கேஷ் ட்ரையரை அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ கரெக்டாக அங்கே ஜே வரான். வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துடுறான். அதாவது நம்ம ஹீரோயினும் அங்கிளும் போட்டிருக்க அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே அந்த எக்ஸ் கேப்டன் வந்து எல்லாருக்கிட்டையுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீ இன்னைக்கு சாகணும் தானே, ஏன் நீ இன்னும் உயிரோட இருக்க அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்து கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட போய் இதெல்லாம் நீ தானே பண்ணிட்டு இருக்க, யூமினே நீ தானே கொல்ல பார்த்த, உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம ஹீரோவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்போ 2 பேரும் வந்து சண்டை போட்டிருக்கும் போது நம்ம அங்கிள் வந்து அதை தடுத்து அந்த எக்ஸ் கேப்டனை கடையை விட்டு துரத்தி விட்டுறாரு. இப்போ எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வெளியே வரும்போது ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோயின் ரோசியெல்லாம் கண்ட்ரோலே இல்லாமல் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஜோவெல்லாம் இவங்களெல்லாம் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்துட்டு இந்த ஜான் போய்
ஜெனிஃபரோட தங்கச்சிட்ட போய் பேசுகிறான். அவன் வந்து டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும், உன்னோட எனிமையோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உனக்கு நல்லது தானே அப்படிலாம் சொல்லி வேணும்னே வந்துட்டு அந்த அவட்ட வந்து நம்பரை வாங்குறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணுறான். அவளும் ஒரு நம்பரை கொடுத்துட்டு அவள் அங்கே வந்து சிரிச்சுட்டே போயிடுறா. அவள் டாக்ஸி ஏறினதுக்கு அப்புறமா நம்ம ஜெனிஃபர் பின்னாடியே வந்துட்டு இது எங்கள் அப்பாவோட நம்பருன்னு சொல்லிட்டு அவளும் டாக்ஸியில் ஏறி கிளம்பி போயிடுறா. இப்போ வந்துட்டு நம்ம ஜிசோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வெயிட் பண்ணி நீ தனியாக போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நானும் தனியாக வீட்டுக்கு போயிடுவேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. போயிட்டு அங்கே கொஞ்சம் தூரம் 2 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது, டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் வந்து நின்ன உடனே என் வீட்டுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த டேபிள்லேயே படுத்துக்கிட்டு அம்மா எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க 2 பேரும் இவ்வளோ போதையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி அவள் ஃப்ரெண்டு கூட அமுச்சு வச்சேன்னு சொல்லிட்டு ரோசியை கூப்பிடும் போது அவள் அதுக்கு மேலே போதையில் இருக்கா. என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நிற்கிறா. ஐயோ இவ கூட அமிச்சா என்ன பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு நம்ம ஜோட்ட வந்து ஜிசோ சொல்கிறாங்க, நீ கூப்பிட்டு போயிரு, நான் இவளோட அட்ரஸ் உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு இவளை என்னால் தான் சமாளிக்க முடியும், நானே கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு போகிறதுக்காக போகிறாரு. அப்போ ஜோ வந்துட்டு இல்லை நானும் வந்துட்டு ஒரு டீம்மேட்டாக வந்து நானும் அவளை கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். அப்போ சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நடுவில் உட்கார வச்சு ஒரு பக்கம் வந்து நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் வந்து ஜோ உட்காந்துக்கிறாங்க. காரில் போகும்போது நம்ம ஹீரோயின் ஒரே அட்டுழியமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க ஷூவை கட்டி பிடிச்சிட்டு இது என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஆமாம்மா இது உன்னோடது தான், நீயே வச்சுக்கோ, யாரும் வாங்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ டிரைவர் வந்துட்டு நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, யாங்கி யூனிவர்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஜோவும் ஆமான்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஆமாம் நான் யோங்கி யூனிவர்சிட்டியில் தான் படிக்கிறேன், நான் யோங்கியோட ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜோக்கா நம்ம ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக வருது. அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இரிட்டேட் தான் ஆகுது. நம்ம ஹீரோயின் உடனே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஸ்டீரப் டான்ஸ் ஆடுற மாதிரி வந்துட்டு நம்ம ஜோவோட மூஞ்சிலையும் நம்ம ஹீரோவோட மூஞ்சிலையும் போட்டு மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. போதும் நீ நல்லா தாம்மா ஆடுற, கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஜோ வந்து என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட வீடு வந்துடுது. வீடு வந்தோடனே இறங்குன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு கையால் இறங்குறாங்க, கையில் ஷூ போட்டு இறங்கிட்டு இருக்காங்க, காலில் இறங்காமல். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு பாரு தலை நிற்காத போதையில் இருக்கா, இந்த அளவு காரி குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க 2 அடி. அப்புறமா வந்து அவங்க தம்பிக்கிட்ட கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோட்டையும் ஜோட்டியும் வந்து ரொம்ப சாரிப்பா, என் பொண்ணு ரொம்ப உங்களுக்கு கஷ்டப்படுத்தியிருந்தா, அவள் இப்படிதான், அவள்கிட்ட கண்ட்ரோலே கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு சாரி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் அவள் உள்ள பத்திரமா கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு ஜோவை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அதான் அன்றைக்கி லிஃப்ட்டில் பார்த்தாங்கல்ல, உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குப்பா, நீ யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஜோ இருந்துட்டு உங்களோட ஃப்யூச்சர் சன்னின்லான்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா இருந்துட்டு சேச்சே உன்னாலெல்லாம் இவ்வளோ எல்லாம் சமாளிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து உடனே நான் வந்து தேயாவோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேயாவா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்குறாங்க. உடனே நோஸ் கட் ஆயிடுது. ஜோவும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ ஹீரோனோட அம்மா வந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காப்பா, அதனால் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு கூப்பிட்றேன், இப்போ கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பார்த்து போக சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்க ஜோ வந்துட்டு நிஜமாவே இவ ஏழை தான் போல இருக்கு, ஒரு டைம் எங்கிட்ட சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவள் ஏழையாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மைதான் சொல்லியிருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட வீட்டை பார்த்துக்கிட்டே அவரும் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயினும் ரோசியும் வந்துட்டு பயங்கரமான ஹேங் ஓவரில் இருக்காங்க. நம்ம ஜோ வந்துட்டு ஒரு சிரப் மாதிரி கொண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் கொடுக்குறான். எங்கடா எனக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கேட்கும்போது நீ இங்கே இருக்கிறதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். உடனே நம்ம ரோசியை வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப வந்து சின்சியராக வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா அந்த எக்ஸ் கேப்டன் வந்து சொல்லியிருப்பான் ஏற்கனவே ஒருத்தி சாக வேண்டியது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ உண்மையாலுமே வந்து யூமினை பண்ணவன் தான் இப்போ வந்து ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. யூமினோட ஆக்சிடென்ட் நடந்தப்போ அவங்க யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் எடுத்து வச்சுட்டு யார் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காரு. யோசிச்சு யார் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு டீச்சர் வந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே நம்ம ஹீரோவும் என்னன்னே தெரியாமல் எழுந்திரிச்சு நிற்கிறாரு. நீயும் ஜாயின் தான் பார்ட்னர்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தா இந்த மேரேஜ் கான்செப்டில் எந்த மாதிரி ஐடல் டைப் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்கிறது தான் கொஸ்டின். இது வந்து பார்ட்னராக வச்சுட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் எழுதிக்கணும், இதுதான் கான்செப்ட்டு. அதில் வந்துட்டு ஜோவையும் ரோசியும் வந்து பார்ட்னராக போட்டிருக்காங்க, நம்ம ஹீரோ ஹீரோயினையே பார்ட்னராக போட்டிருக்காங்க. இப்போ ரோசியை வந்து ரொம்ப நேரமாக ஜோட்ட கொஸ்டின் கேட்டே இருக்கா, அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஜோ வந்து ஹீரோயினையவே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நம்ம ரோசி டென்ஷனோடய உட்காந்துருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு மேரேஜுக்கு எது ரொம்ப முக்கியம் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது.
நீங்கள் எது சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது லவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஐயய்ய நீங்கள் என்ன இவ்வளோ கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்கீங்க, லவ்வை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும், பணம் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நீ தான் அந்த மாதிரிலாம் யோசிப்ப, லவ் தான் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் முக்கியம், அது இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் ரொம்ப நாளைக்கு நிலைக்கும் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை கடைக்கு கூப்பிட்டு போகணுன்னா கூட உங்களுக்கு காசு வேணும், பணம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான லவ்வாக இருந்துச்சுன்னா பணம் இல்லாமல் கூட நம்மளால் இருக்க முடியும், எதுவுமே வாங்கி கொடுக்கணுன்னா கூட அந்த லவ் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற பொண்ணு எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. எனக்கும் அதே மாதிரி லவ் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற ஆள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் உங்களுக்கு எப்போவுமே செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ செட் ஆகலைன்னு மட்டும் யார் அழுதா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் ஜோ நோட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ ரோசி உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு உங்ககிட்ட நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ நம்ம ஹீரோயினியை மனசில் நினச்சி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட அம்மா ஜோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி உட்காந்து இந்த யோகட்லாம் சாம்பிள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜோவோட அம்மா வராங்க. அந்த சாம்பிள் குடிச்சு பார்த்துட்டு, இது நல்லா இருக்குது, எனக்கு டெலிவரி பண்ணுறீங்களா டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அதை ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கிட்டே, அன்றைக்கி உங்ககிட்ட லிஃப்ட்டில் ஒரு பாட்டில் கொடுத்தேன் இல்லையா, அதை எனக்கு திருப்பி வேணும், அதை எங்கிட்ட கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அதை வேண்டான்னு சொல்லி தான் தூக்கி வீசினீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்லும் போது, அது வேண்டான்னு நான் தூக்கி போடல, அது எனக்கு வேணும், அதை எங்கிட்ட கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் இது டெலிவரி பண்ணும்போது அதுலேயே உங்களுக்கு கூட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அதுல நீ கொடுக்க வேண்டாம், என்கிட்ட தனியாக கையிலேயே கொடுத்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரோசி, அதுக்கப்புறம் ஜெரோமி, ஜோ 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது, ஜெரோமி சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் எல்லாருமே நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையா, ஏன்னா எங்கள் அம்மா ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர்கிட்ட போனாங்க, அவங்க ஏதோ எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்களாமா, அதனால் என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனையாகும், யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஆயிரும், ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிரும் அந்த மாதிரி சொன்னாங்க, அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, நீங்கள் எல்லாருமே நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி கேட்டிருக்கான். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே ஜோ நம்ம ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து அவனுக்கு சுத்தமாக மைண்டே சரியில்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்குவாடில் தான் ஒரு சாபம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டே ஜோ உட்காந்துருக்கும்போது நம்ம ஹீரோயின்கிட்ட நீ ஏன் இந்த ஸ்குவாடை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எப்படி இருந்தாலும் நீ 1 மந்த்தில் இந்த ஸ்குவாடை விட்டு போயிடுவேன் தானே சொன்னேன், அதுக்கு பேசாமல் நீ இப்பயே போயிடலாம்ல, உனக்கு ஆக்சிடென்ட் வேறு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இல்லை அதை பற்றி இப்போ நான் எதுவும் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு கரெக்டாக ஒரு கால் வருது, அதனால் அங்கேருந்து அவசர அவசரமாக எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அவங்க அவங்க ஒரு ஃபைலை மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜோ அந்த ஃபைல் எடுத்து பார்க்குறான். ஜிசோ ஜெனி கூடயும் ஜான் கூடயும் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் ஜிசோ கிட்ட பேசுறதுக்காக வரான். அவன் ரொம்ப ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்கான் ஜிசோ கிட்ட. அதை பார்த்துட்டு இந்த ஜெரோமி போய் தடுக்கலான்ட்டு போகிறான். அப்போ ஜான் இல்லை நீ போகாத, அவன் ஜிசோவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான், அதனால் அவன் விஷயத்தில் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு தடுத்துடுறான். அதனால நம்ம ஜெரோமி ஒரு மாதிரி சேடாகவே நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கிளை பார்க்குறதுக்காக தான் அவ்வளோ வேகமாக போயிருப்பாங்க. இப்போ அங்கிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபெஸ்டிவல் ஷோ வரப்போகுது, இந்த ஃபெஸ்டிவல் ஷோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஷோ, அதுலேயே நீ கலந்துக்க மாட்ட அப்படின்னா நீ இங்கே இருக்கிறத யூஸே கிடையாது, அதனால நீ கிளம்பிக்கலாம், நான் உனக்கு அமௌண்ட் மட்டும் ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் எதுவுமே சும்மா கிடைக்காதுன்னு தான் இத்தனை வருஷம் என் லைஃப்லேயே நான் கற்றுக்கிட்டது, அதனால் நீங்கள் சும்மா ஒன்றும் எனக்கு அமௌண்ட் தர வேண்டாம், நான் ஃபெஸ்டிவல் முடிகிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்க, உங்களால் எப்படி இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்க முடியுது, நீங்கள் ரொம்ப பணக்காரரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க. அங்கிள் இதெல்லாம் நானே உழைச்சி சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ப முடியலையே, உங்கள் அப்பா அம்மா ஏதாவது சொத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, நம்ம பெட் வச்சுக்கலாமா, யார் பக்கம் லக் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் ட்ரிங்க்ஸ் ஊற்றி வச்சுட்டு யார் ஓரளவுக்கு கம்மியாக கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்க தான் இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கணும்னு சொல்லிட்டு பெட் வச்சுக்கிறாங்க. உங்கள் வீட்டில் கடன் கட்ட முடியாமல் பொருளெல்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்கும்போது, இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட பொருளே இல்லையே, அப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, உங்கள் அப்பாவுக்கு கேன்சர்னு தெரிஞ்சு அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறையா கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் உங்கள் அப்பாவுக்கு கேன்சரா, அவங்க நல்லா இருக்காங்களா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இப்போ ஓகேவா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லும் போது, எனக்கு தான் அப்பாவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ என்னையோட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கியோ, சரி ஓகே, அப்படின்னா நீ என்னைக்காவது உங்கள் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக போல எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக ஸ்கூலிங் கட் பண்ணியிருக்கியா, ஸ்கூல் போகாமல் இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் ஸ்கூல் போகாமல் மட்டும் இருந்ததே இல்லை, அதனால நம்ம ஹீரோயின் எடுத்து அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிடுறாங்க.
ஆனால் எப்படி இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணீங்க, எப்படி உங்களால் இவ்வளோ முன்னேற முடிஞ்சிச்சு, அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த ஸ்குவாட்லாம் சேர்ந்தீங்க இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, ஏன்னா வந்துட்டு எனக்கு அந்த ஸ்குவாடில் வந்துட்டு ஒரு க்ரஷ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் சொல்கிறாரு. அது கேட்ட உடனே ஐயோ திரும்பவும் ஒரு லவ் ஸ்டோரியா, இதை கேட்குறதுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் என்னமோ இந்த சியர் லீடிங் பண்ணி பண்ணி என் லைஃப்பில் நான் எப்படி முன்னேறதுன்னு நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது அந்த ஃபெஸ்டிவலில் ரீட்ரீட் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதில் அட்டன் பண்ண விருப்பம் இல்லாமல் தான் இருந்தாங்க. இப்போ அங்கிள் கிட்ட பேசுறதுக்கப்புறமா அங்கிள் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த சியர் லீடிங் பண்ணதுக்கப்புறமா லைஃப்பில் நான் முன்னேறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன்னு அங்கிள் சொன்னதை யோசிச்சுட்டு அந்த போன ஷோவில் வந்துட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே இருக்கிற க்ரௌட் எல்லாம் கத்தி என்ஜாய் பண்ணது அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து திரும்பவும் இதை அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அதனால வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணிடுறாங்க. இப்போ ஸ்குவாடில் இருக்கிற எல்லாருமே வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. எங்கன்னு பார்த்தா ஒரு செலிப்ரேஷனுக்காக பார்ட்டி பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜானும் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய ட்ரிங்க்ஸ் பார்ட்டிலாம் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ரோசி வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்கே இன்னும் ஜாயை காணோன்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கேட்கும்போது ஜாய் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கேப்டன் கூட வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட உடனே ஜோ வந்துட்டு எனக்கு கேப்டன் கூட வர போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இவன் எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு எல்லாரும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்த உடனே அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து நம்ம அங்கிள் ஆன்ட்டி அப்புறம் அவங்க பேட்சில் இருந்த எல்லாருமே வந்துட்டு இவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்காக டான்ஸ் எல்லாம் பண்ணி வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் யாரா இங்கே கூப்பிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஜோ மட்டும் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். பண்ணலாமா வேண்டாமா, பண்ண ஏதாவது நினச்சிக்குவாளோ, எப்போ வருவாளோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பற்றி ஏதாவது ஜோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு ட்ரெயினில் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே தூங்கி வந்து பேசஞ்சர் போல வழியே விழுந்துட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஹீரோவும் பிடிச்சி இழுத்து சீட்டில் உட்கார வச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து தூக்கத்திலேயே ரொம்ப குளிருது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவரோட ஹூடியை கழட்டி போட்டு உள்ளான்னு சொல்லிட்டு கழட்டிட்டு இருக்கும் போதே கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஷோல்டர்லேயே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ரொம்ப க்ளோஸாக சாஞ்சு தூங்கும் போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து அவர் அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே உட்காந்துருக்காரு. அதே பொசிஷன்லேயே உட்காந்துட்டு என்னடா ஆச்சு எனக்கு திடீர்னு எனக்கு என்னமோ ரொம்ப ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போவும் வந்துட்டு அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா யாருக்காவது அப்படின்னு சொல்லி கேட்குற சவுண்டை கேட்ட உடனே ஐயோ ஸ்நாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சுக்கிறாங்க. என்னாச்சு நீங்கள் ஏன் இப்படியே உட்காந்துருக்கீங்க, உங்களோட கோட் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது இல்லை ரொம்ப வெயிலாக இருக்குல்ல, ரொம்ப ஹாட்டாக இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே எக்கு வாங்கி வச்சுட்டு சாப்பிட்ருக்காங்க. ஆமாம் நீங்கள் ஏன் முன்னாடியே போகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் படிச்சுட்டு இருக்க புக்ஸை பார்த்துட்டு நீங்கள் சிவில் எக்ஸாம் எழுத போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமாச்சே, நீங்கள் எப்படி ஸ்குவாடையும் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு இதையும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது நான் பண்ணி தானே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. என்ன காரணம்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இது இன்ட்ரெஸ்டோட பண்ணலை, அது அவங்க அம்மாவோட ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. நான்லாம் சிவில் எக்ஸாம் எழுத மாட்டேப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஏன்னா எனக்கே தெரியும் நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு, ஃபெயில் ஆயிடுவேன்னு தெரிஞ்சு அதில் ஃபீஸ் கட்டி அந்த பணத்தை வேஸ்ட் பண்ண நான் தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் ஜாயின் பண்ணி 30 வருஷத்துக்குள்ளே நிறைய பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரி ஆயிடணும், அதான் என்னோட கோல்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஒரு கோலே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது கோல் வச்சு ஓடுறது ரொம்ப நல்லது தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நைட் ஆயிடுது, அந்த இடமும் வந்துடுது. அப்போ வந்து அந்த ரயில்வே ட்ராக் பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும், நல்லா கிளியராக தானே இருக்குது வானம், அப்புறம் எப்படி நீங்கள் மழை வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்கும்போது எனக்கு தெரியும், ஏன்னா நான் வந்து ஸ்பேஸ் பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ட்ரையாங்கிளே எனக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னென்னா ஒரு ஸ்டார் மாதிரி 3 ட்ரையாங்கிள் இருக்கும், அது வந்துட்டு என் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. லைட்டாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோயினும் ஓ அப்படியா எந்த ஸ்டாரு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு பாரு அங்கே இருக்குது பாரு, அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குன்னுலாம் சொல்லி பேர் சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த 3 ஸ்டாரையும் விட்டுட்டு வேற ஏதோ ஸ்டார்லாம் பார்த்துட்டு ஆமாம் என் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு தப்பாக காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா பக்கமாக வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி பாரு இங்கே இருக்குது பாருன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸாக பார்த்துக்கோடனே நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாகிடுது. உடனே அவங்களே வந்து விலகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா ரோசி தான் அனுப்பிச்சிருக்கா.
அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா, என்னன்னா அவங்க நல்லா சாப்பிட்டு இருக்க மாதிரி போட்டிருக்கா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நமக்கு இப்போ சுத்தமாக டைமே இல்லை, நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும், இல்லை எல்லாத்தையுமே அவங்களே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஓடி போய் டக்குன்னு தடிக்கிட்டு விழுந்துடுறாங்க கீழே. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கே சிரிப்பு வருது. இவ அடங்கவே மாட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில வந்து லைட்டா ரத்தம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப வலிக்குது வலிக்குதுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுருக்காரு. எப்படி நீங்கள் இதெல்லாம் இன்னும் வந்து பேக்லேயே வச்சுட்ருக்கீங்க ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் சில பேர் வந்து குடிச்சிட்டு நிறைய பார்ட்டி பண்ணும் போதெல்லாம் விழுந்துருவாங்க, அதுக்காக தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் நீ என்னன்னாலும் குடிக்காமே விழுந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. நீ பத்திரமா இருந்துக்கோ, நீ சேஃபாகவே இருக்க மாட்டேன்ற, எனக்கு திரும்பவும் அடிபட்டுருமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது, நீங்கள் இந்த மாதிரி தான் நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்து இப்போ ஐ கான்டாக்ட் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறத வந்து கரெக்டாக அங்கே ஜோ வந்துடுறான். வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடும்போது இந்த மாதிரி அவங்க இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவங்க 2 பேரோட லவ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த டைமில் கரெக்டாக மழையும் வர ஆரம்பிச்சிருது. ஜோ வந்து ஒரே ஒரு கொடை கொண்டு வந்திருக்கான். அந்த கொடையில் போயிட்டு நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல நீ கொடையெல்லாம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து கொடைக்குள்ள வந்துடுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஜோ, நீ மட்டும் கொடை கொண்டு வரலைன்னா நாங்கள் நினைஞ்சிருப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஜோ வந்து ஹீரோயின் கிட்ட அவன் தம்பிக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூட என்கிட்ட கேளு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு தம்பியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆமாம், ஏன் உங்களுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது, அதான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது, என்னை மாதிரி ஒரு சிஸ்டர்லாம் உங்களுக்கு இருந்திருந்தா உங்கள் லைஃப் சூப்பராக இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூப்பராக இருந்திருக்காது, நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த 2 பேரும் வந்து இந்த மாதிரி மாறி மாறி பேசிகிட்டே இருக்கிறது வந்து நம்ம ஜோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதனால கொடை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் வாங்க நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு மலையிலேயே நனைஞ்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க பின்னாடி வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு டவல் எடுத்து நம்ம ஜோக்கு கொடுக்குறாங்க தொடச்சிக்கோன்னு சொல்லிட்டு. அதை கூட நம்ம ஜோ வேணான்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு புரியுது எனக்கு ஏதோ கோவம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து பார்ட்டியில் எல்லாருமே, அதாவது எல்லா சீனியர்ஸுமே இருக்காங்க. அந்த சீனியர்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஜூனியர்ஸ்கிட்டயே டான்ஸ் ஆடுங்க பாட்டு பாடுங்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஜெரோமி அப்புறம் வந்து ஜோசி 3 பேர் சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ரியாக்ஷன் நம்ம ஹீரோயின் கொடுக்குறதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. அதனால ஸ்மோக் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் தனியாக நிற்கும் போது தான் அவன் யோசிச்சு பார்க்குறான். அந்த ஃபைல் ஒன்று எடுத்து நம்ம ஹீரோயினோட ஃபைல் ஒன்று பார்த்துருப்பான் இல்லையா, அந்த ஃபைலில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து பார்ட்னராக இருக்கும்போது மாறி மாறி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஷீட் தான் அதில் இருந்திருக்கும். அதில் வந்து என்ன எழுதியிருப்பாங்க நம்ம ஹீரோயின் அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஹீரோயின் என்ன ஆன்சர் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குட் லீடராக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கைண்டான ஹார்ட்டோட இருக்கணும் அப்படிலாம் சொல்லி எழுதியிருக்காங்க. ஹீரோ மைண்டில் வச்சு தான் அவங்க அதை எழுதியிருக்காங்கன்னு நம்ம ஜோக்கு புரியுது. அதனால தான் அப்போ இருந்து அப்செட்டோட இருக்கான். இப்போ வந்துட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஒரு சீனியர் வந்துட்டு உங்களுக்கு சீனியர்ஸ் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஜூனியர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் யாருமே எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது இந்த ஜே மட்டும் கையை தூக்கிட்டு இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யாருக்கும் அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினை தான் சொல்கிறான். ஜாய் தான் அது. இவ வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கா தெரியுமா, இவ வந்து ப்ராக்டிஸ்க்கு எப்போவுமே லேட்டாக தான் வருவா, ப்ராக்டிஸை கட் அடிச்சுட்டு போவா, பொய் சொல்லுவா, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஹாக்கிங் யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டு இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை வர மாதிரிலாம் நடந்துக்கிட்டா. அவ்வளோ தப்பு பண்ணியுமே அவளை ரெப்பா ஆக்குனாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு என்ன டைமிங் சொல்கிறாளோ அந்த டைமுக்கு ப்ராக்டிஸ் டைம் மாற்றிடுறாங்க. நிறைய ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்கிறான். அது கேட்ட உடனே வந்துட்டு எல்லாருமே இந்த சீனியர்ஸ் எல்லாமே ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த ஜே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டில் சீனியர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் போது இப்போ மற்ற சீனியர்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் தான்ப்பா கரெக்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாலாம் ஒருத்தவங்க ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து இந்த ப்ராட்காஸ்ட் டீம் வராங்க. இந்த ப்ராட்காஸ்ட் டீம் வந்து ஜிசோட்ட இங்கே எதுக்காக நீங்களாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தோம், நீங்கள் எதுக்காக எங்களுக்கு ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஜிசோ கேட்குறா. ஓ அப்படியா, சரி ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. போகும்போதே இந்த மின்கோ எங்கே போனான்னு தெரில, எதுக்காக தேவையில்லாமல் இந்த சீரிங் ஸ்குவாட் இருக்கிற அதே ஹோட்டலுக்கு நம்மளுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போகிறாங்க. இந்த மின்கோங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் கிட்ட மொபைல் நம்பர் வாங்கினா இல்லையா, அவன் தான் அந்த மின்கோ. அவன் வந்து வேணும்னே நம்ம ஹீரோயின் இருக்கிற அதே ஹோட்டலுக்கு அவங்களையே கூப்பிட்டு வந்திருக்கான். இப்போ வந்துட்டு எல்லாரும் உட்காந்து மேஷ்மெல்லோஸ்லாம் ஃபயர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் சொன்னதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து பேசும்போது அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு அந்த எக்ஸ் கேப்டன் வந்து நம்ம ஹீரோட்ட பேசுகிறான்.
சாரி எனக்கு தெரியாமல் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அதனால தான் அந்த மாதிரிலாம் பேசிட்டேன். ஆனால் நீயுமே வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே பரவாயில்ல, இதை தவிர வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அந்த லைட் ஆக்சிடென்ட் தவிர வேறு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேறு எதுவும் இப்போதைக்கு நடக்கலை, ஆனால் நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது, நம்ம பேர் வந்து கெட்டு போகிற மாதிரி என்னைக்கு நடந்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இப்போ வந்து அங்கிள் காட்டுறாங்க. அங்கிள் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஆன்ட்டி உட்காந்து ஃபோனை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னு போய் கேட்கும்போது, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ டேட் பண்ணிட்டு இருக்கானாமா, இவன் என்னை பார்த்து என்ன நினைப்பான், நான் இவனுக்கு முன்னாடி யாரையாவது டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், இப்போ என்னை பார்த்து அசிங்கமாக நினைப்பான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அங்கிள் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அவன்லாம் உனக்கு ஒர்த்தானவனே கிடையாது, உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான் அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டி வந்துட்டு, நான் உன்னை ரொம்ப மட்டமானவன் நினச்சேன், ஆனால் நீ கொஞ்சம் தான் மட்டமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் மேலே நம்ம ஆண்டிக்கு ஃபீலிங்ஸ் வந்துடுது. உடனே போய் அங்கிளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேர் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜெனிஃபர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ வந்துட்டு அங்கே ஜான் வந்த உடனே, இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வா அங்கே போகலாமான்னு சொல்லிட்டு ஜானை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ வந்துட்டு எல்லாருமே உள்ளே உட்காந்து கேம் விளையாண்டுருக்காங்க ஜூனியர்ஸ் எல்லாம். அப்போ கேம் விளையாண்டுட்டே இருக்கும்போது நம்ம ஜோ மட்டும் ரொம்ப சோகமாகவே உட்காந்துருக்கான். அந்த கேமில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கும் போது அவன் அவுட் ஆயிடுறான். அதனால நீ போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனும் அங்கேருந்து சோகமாக கிளம்பி போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஜிசோக்கு ஒரு கால் வருதுன்னு எந்திரிச்சு போகிறா. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஜூனியர் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் உங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஜிசோவை பற்றி ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன ரூமர்னா, அவள் தான் வந்து இந்த சீரிங் ஸ்குவாடோட காலிங் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தப்பாக சொல்கிறான். அது கேட்ட உடனே ஜெரோமிக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த மாதிரிலாம் அவளை பற்றி பேசாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். ஜிசோ வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கான் மொபைலில். அவன் வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து உன் ஃபோட்டோலாம் இருக்குது, நான் வந்து எல்லாத்தையும் லீக் பண்ணிடுவேன்லாம் சொல்லி மிரட்டுறான். அப்போ ஜிசோ வந்துட்டு, எனக்கு உன்னை கண்ணில் பயம் இல்லை, நீ என்ன வேணால் பண்ணிக்கூடா, நான் உன்னையே கொண்டுட்டு நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன்லாம் சொல்லிட்டு அவனும் மிரட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஜெரோம் நின்று இதெல்லாம் கேட்டிருக்கான். அப்புறமா வந்து கேஷுவலாக வந்து ஸ்நாக்ஸ் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஜிசோட்ட கேட்குறான். உங்களுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது என்னோட பர்சனல் விஷயம், நீ இதில் தலையிடாத, நீ தள்ளியே இருன்னு சொல்லிட்டு ஜிசோ அங்கேருந்து கிளம்பும்போது, அப்போ வந்து அவன் உங்களுக்கு தகுதியானவனே கிடையாது, நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னுலாம் சொல்லி ஜெரோமி சொல்கிறான். உனக்கு என்ன மாதிரி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா, உனக்கும் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது, அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்தால் அதெல்லாம் எப்பயும் மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிசோ கிளம்பி போயிடுறான். அப்போ வந்து ஜெரோமி வந்துட்டு, என் மனசில் உங்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு மாதிரி சேடாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஜோட்டை வந்து நல்லா கேஷுவலாக பேசுகிற மாதிரி சிரிச்சு பேசுகிறாங்க. ஆனால் ஜோ வந்து ஒரு மாதிரி சோகமாகவே வந்துட்டுருக்கான். என்னாச்சு, நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை உண்மையில எதுக்கு நான் கோவப்பட போகிறேன், நான் என் தோல்வியை ஒத்துக்கிட்டேன், இதுக்கு மேலே நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் இதையெல்லாம், நீ வந்து யாரையுமே டேட் பண்ண மாட்டேல, நீ ஒர்க்கை மட்டும் தானே பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து ஹீரோயின்ட்டு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு, ப்ராபப்ளி யாரையும் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லது தான், யாரையுமே டேட் பண்ணாத, நீ ஒர்க்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜோ பேசிகிட்டே வரும்போது இவங்க 2 பேருமே வந்து ட்ரெயின் நிற்கிற இடத்துல தான் போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜோ வந்து ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுறான், யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்கிற மாதிரி. டக்குன்னு ட்ரெயின் கீழே குனிஞ்சு பார்த்தா அங்கே எவனோ ஒருத்தவன் இவங்க 2 பேர்த்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். இவங்களை பார்த்ததுமே ஓட ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஜோவும் பின்னாடியே துரத்திட்டு போய் அவனை பிடிச்சிடுறான். பிடிச்சி எதுக்குடா எங்களை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறாங்க. இவனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து அவன் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இவன் யார் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி ஜோ கேட்கும்போது, வேற ஒரு அசைன்மெண்ட்டில் வந்து நானும் அவன் தான் பார்ட்னராக இருக்கும், அவனோட நம்பர் கூட எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜோவோட கையில் வந்து அடிபட்டுருக்கு, குண்டு நான் மருந்து போட்டு விட்றேன்னு ஹீரோயின் சொல்லும் போது, இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிடுறான். இப்போ வந்து அந்த ஓடி போன மின்ஹோ என்ன பண்ணுறான்னா, வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று அந்த கேமரா எடுத்த ஃபோட்டோவை வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் ஜோவும் போயிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி வந்து வேற எவனோ ஒருத்தன் வந்து அவங்க 2 பேர்த்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறது வந்து இவன் ஆப்போசிட்ல இருந்து இவன் எடுத்திருக்கான். ஆக்சுவலாக அப்போ இவன் வில்லன் கிடையாது, உண்மையான கிரிமினல் வந்துட்டு வேற ஒருத்தன் தான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவன் வந்து இவங்களையவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணமே வந்து யார் அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அப்போ வந்துட்டு இவன் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நிஜமாவே வந்து இதுக்கு மேலே ரிஸ்க் ஆயிரும்னு சொல்லிட்டு அவன் வேற ஏதோ ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கான், அதை அப்லோட் பண்ணி விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயினும் ஜோவும் வந்து கரெக்டாக ரூமுக்கு வரும்போது அங்கே எல்லாருமே ஒன்றா உட்காந்து மொபைலில் பார்த்துட்டு இருக்காங்க அந்த வீடியோவை. வா இந்த வீடியோவை நீ பாரு, நீயும் பார்க்கணும்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது என்ன வீடியோ அப்படின்னா, ஏற்கனவே வந்து இந்த சீரிங் ஸ்குவாடில் வந்து 3 ப்ராக்ரஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, அதில் 2 நடந்துருச்சு, இன்னொன்று என்னன்னா யாரோ ஒருத்தவங்க சாக போகிறாங்கன்னு சொல்கிறது தான். அதில் வந்து ஏற்கனவே யூமின் மேலே வந்து ட்ரை பண்ணாங்க, அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, அவன் மேலேயே லைட்லாம் போட்டு அவள் சாகிற அளவுக்கு போனாள். ஆனால் அவள் இப்போ எங்கே இருக்கான்னு கூட யாருக்குமே தெரியல, உயிரோடு இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல.
இப்போ வந்து அதே விஷயம் வந்து ரிப்பீட் ஆகுது. அதுவும் வந்து இந்த ஜாய்ங்கிற பொண்ணுக்கு தான் ஆயிட்டுருக்கு. அந்த ஜாய்ங்கிற பொண்ணுக்கு வந்து ரிப்பீட்டுங்கிற மெசேஜ் வேற வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இல்லையா, அதெல்லாமே வந்து இந்த ஃபோட்டோவில் வருது. இதெல்லாம் காமிச்சு இந்த பொண்ணுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி லைட்லாம் விழுக போச்சு, ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டு ஒரு வேளை வந்துட்டு இதெல்லாம் யாரும் உண்மையாக்க ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி சீரிங் ஸ்குவாடை வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து அவன் அப்லோட் பண்ணி விட்டுருக்கான். இதெல்லாம் யார் இப்படிலாம் போட்டுட்டு இருக்கிறதுலாம் சொல்லி யாருமே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நிஜமாவே உனக்கு அந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சா, அவங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிசோவும் ஹீரோவும் வந்து ஹீரோயினி கூப்பிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுலாம் நீ இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்தால் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. யார் அந்த யூமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அதை பற்றிலாம் இப்போதைக்கு நீ எதுவும் கேட்காத, ஏதாச்சும் மெசேஜ் வந்தால் மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து நம்ம அங்கிள்கிட்ட வந்து யார் அந்த யூமின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இப்போ யூமின் பற்றின கதையெல்லாம் வந்துட்டு நம்ம அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. யூமின் வந்து ரொம்ப சார்மிங்கான கேப்டனாக இருந்தா அவளை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அவள் ரொம்ப ஜாலியாக இருக்கிற பொண்ணு. அவள் வந்து சீக்ரெட்டாக யாரோ ஒரு பையனை வந்து டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா ரூமரும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் வந்துட்டு எல்லாருமே அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் வந்து லவ் பண்ணுற அந்த பையனுக்காக வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்லாம் சொல்லி அவளை தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. அவளுக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தனியாக ரூமில் பூட்டி வச்சுட்டாங்க, நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அதனால வந்துட்டு அந்த சீரிங் ஸ்குவாடை விட்டே போகிறதா முடிவெடுத்துட்டா. அவளோட லாஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்போ தான் வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட்டே ஆச்சு. அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுமே அவள் போகிறதா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் சொல்கிறாரு. அவள் இருக்காளா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க சோகமாக. அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த யூமின் டேட் பண்ண பையன் சொல்லி சொன்னாங்க இல்லையா, அது நம்ம ஹீரோவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அன்னைக்கு பார்ட்டி வச்சிருந்தப்போ நம்ம ஜூலி கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க யார் அந்த யூமின்னு சொல்லிட்டு. ஓசியும் நம்ம ஹீரோயினும் கேட்டிருப்பாங்க. அப்போ ஜூலி வந்து சொல்லியிருப்பா, யூமின் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவர் அவ தான். ஏன்னா யூமின் தவிர வேற யாரையுமே வந்து மனசில் வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்லியிருப்பா. அது இப்போ யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து சோகமாக நான் வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி போகிறத வந்து நம்ம ஜோ வந்து சோகமாக பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறத நினச்சி ஜோக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ நைட்டு வந்து தூங்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து புலம்பிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. ஜோ வந்து நல்லா தான் இருக்கலான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறமா விண்டோ வழியாக யாரோ ஒருத்தர் வந்து ஹூடி போட்டுட்டு நம்ம ஹீரோயினிவே பார்த்துட்டு இருக்கான் நைட் ஃபுல்லாக. இப்போ வந்து அடுத்த நாள் வந்து எல்லாருமே அந்த ஹோட்டலை விட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது எல்லாருமே தூங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அங்கே பாரு நாய்க்குட்டி இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி கத்திகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ரோசியும் கொஞ்ச நேரம் வாய மூடு, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது அவர் மொபைல் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு இந்த யூமினுக்கு வந்து நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு, எந்த ரிப்ளையுமே இல்லாமல் இருக்கும். டக்குன்னு வந்து ஒரு அன்னவுன் நம்பர்லேருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, ஜாயை வந்து இந்த தேயா குரூப்லேருந்து வெளியே அனுப்புங்க ஃபஸ்ட்டு, சீரிங் ஸ்குவாட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. யார் அந்த மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் கேப்டனை பார்க்குறாங்க. அவனுமே ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்கான், ஆனால் அவனான்னு தெரியல. பின்னாடி திரும்பி ஜேவை பார்த்தா ஜேவுமே வந்துட்டு ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேத்துல யாரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ வந்து அடுத்த நாள் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ரோசியும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்கும்போது அங்கே போகிற வரவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே அந்த வீடியோ பார்த்தாங்க இல்லையா, அதனால. அப்போ நம்ம ரோசி வந்துட்டு, இப்போ நீ எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்ட போல இருக்கு, எல்லாருமே உன்னையவே பார்த்துட்டு இருக்காங்க, இப்போதான் நீ உன்னோட இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி ரோசி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டி உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா, உனக்கு தான் ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி ரோசி சொல்லும் போது, வேலை வெட்டி இல்லாதவன் ஏதாவது ரூமர் பரப்பிட்டு இருப்பான், அதெல்லாம் நினச்சி நான் எதுக்காக கவலைப்படணும், என்னோட கவலை ஃபுல்லாக பணத்தை சேர்த்துறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரூம்குள்ளார போகும்போது பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தவங்க நின்றுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் ரோசியும் வந்துட்டு யார் அது புதுசாக நின்றுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா அது யூமின் தான் வந்திருக்காங்க. யூமினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் ரோசியும் ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சிச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.